ஓம் சரவணபவ. பிரபஞ்சத்தின் முதல் ராசியான மேஷராசியில் பிறந்த வீர திருமகன்களே திருமகள்களே, ஒரு புதிய வாரம் பிறக்கப் போகிறது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வைரம் ஜொலிப்பதற்கு பலமுறை செதுக்கப்பட வேண்டும். இந்த வாரம் உங்கள் வாழ்வை செதுக்கப் போகும் ஒரு வாரமாக அமையப்போகிறது. ஜனவரி 19 முதல் 24 வரை வானமண்டலத்தில் கிரகங்கள் ஆடும் ஆட்டம் உங்கள் வீட்டில் என்ன மாற்றங்களை செய்யும், விரிவாக பார்ப்போம். இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள், அதாவது ஜனவரி 19 மற்றும் 20, மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். பலரும் சந்திராஷ்டமம் என்றால் பயப்படுகிறார்கள். ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? சந்திரன் என்பது மனோகாரகன், மனதிற்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறையும்போது உங்கள் ஆழ்மனம் இறைவனை தேட வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் விதி. புதிய காரியங்களை தவிர்க்கச் சொல்வது ஏன்? உங்கள் கவனம் சிதறி இருக்கும் என்பதால்தான். இந்த 2 நாட்களில் நீங்கள் மௌன விரதம் இருக்கலாம் அல்லது ராமராம என்ற நாமத்தை ஜெபிக்கலாம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் மற்றும் மறைபொருளை குறிப்பது. இந்த நாட்களில் விபத்துகளை தவிர்க்க வாகன பயணத்தில் வேகம் வேண்டாம். இறைவன் உங்களை சோதிக்கவில்லை, உங்களை எச்சரிக்கிறான். முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் கடும் உழைப்பாளி, மேஷராசிக்காரர்களைப் போலவே பிடிவாதமான நேர்மை கொண்டவன். ஒருமுறை வறட்சி வந்தபோது அவன் நிலத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. ஊரே இறைவனை திட்டியது. ஆனால் இந்த விவசாயி மட்டும், இறைவா, இது உன் திருவிளையாடல் என்று சொல்லிவிட்டு காய்ந்த நிலத்தில் குளம் வெட்டத் தொடங்கினான். ஊரார் சிரித்தார்கள். மழையே இல்லை, இதில் குளம் எதற்கு என்றார்கள். அவன் சொன்னான், மழை வருவது இறைவன் பொறுப்பு. மழை வரும்போது அதை சேமிக்க குளம் வெட்டுவது என் பொறுப்பு. அவன் கைகள் இரத்தமாகின, உடல் சோர்ந்தது. சரியாக 1 மாதம் கழித்து மகாமழை பெய்தது. ஊரே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆனால் இந்த விவசாயி வெட்டிய குளம் ஊரையே காப்பாற்றியது. மேஷராசி நண்பர்களே, உங்கள் உழைப்பும் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. பலன் உடனே கிடைக்கவில்லை என்று வருந்தாதீர்கள். நீங்கள் வெட்டும் உழைப்பு என்னும் குளம் வரும் காலத்தில் உங்கள் பரம்பரையையே காப்பாற்றும். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்கலாம். குறிப்பாக 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு எச்சரிக்கை, மேஷராசிக்காரர்களுக்கு கோபம் மூக்கின் நுனியில் இருக்கும். இந்த வாரம் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். ஒரு நிமிடம் நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை பல வருட உறவை சிதைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பித்தம் தொடர்பான உபாதைகள் வரலாம். அதிக காரமான உணவுகளை தவிர்த்து குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாலை சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு மிகுந்த பலத்தை தரும். இந்த வாரத்தின் நற்பலன்களை தட்டிச் செல்ல இதோ சில ரகசிய பரிகாரங்கள். 1. வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடையணிந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். குருவின் அருள் இருந்தால் கோடீஸ்வர யோகம் கூடி வரும். 2. சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காக்கைக்கும் எறும்புக்கும் சிறிது உணவு வையுங்கள். ஜீவகாருண்யம்தான் மிகச்சிறந்த பரிகாரம். 3. மந்திரம். தினமும் காலையில் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நேயர்களே, காலம் உங்கள் கையில் இல்லை, ஆனால் உங்கள் கர்மவினை உங்கள் கையில் இருக்கிறது. நல்லதையே நினைப்போம், நன்மைகள் உங்களை தேடி வரும். இந்த 40 நிமிடம் எங்களோடு பயணித்த உங்களுக்கு அந்த ஜகத்குருவின் ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீகத் தோழன். நன்றி, வணக்கம்.